கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியுமாக வீடியோ அப்லோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் இருந்தபடினால் நாங்கள் தொடர்ந்து அப்லோடு செய்ய விரும்புகிறோம். கடந்த சில நாட்களாக, சொல்லப்போனால் அநேக நாட்களாக தொடர்ந்து வீடியோ போட முடியல. அநேக தடைகள், போராட்டங்கள், எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் எங்களை தாங்கி இதுவரை நடத்தி வருகிறார். எல்லா போராட்டத்தையும் ஜெயித்து தொடர்ந்து வீடியோ போட விரும்புகிறோம். பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் மேற்கொண்டு வாரம் 3 நாளாவது வீடியோ போடணும்னு விரும்புகிறோம். கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய வாஞ்சை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சரி, இன்று நம்முடைய தியானத்திற்காக இன்று இந்த 25வது வருஷத்தில் 1வது மாதத்தில் கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இன்று நாம் தியானத்திற்காக சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டுங்க. அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அவர் கட்டளையிடாத அப்படியே நிற்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் ஆதியாகமத்தில் பார்க்கும்போது 1வது அதிகாரம், இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக வாசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார். அவர் எப்படி சிருஷ்டிக்கிறார் என்றால், தன்னுடைய வார்த்தையினால் அநேக வார்த்தைகள் மூலமாக அநேக காரியத்தை அவர் சிருஷ்டி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். முக்கியமாக 6வது வசனத்தில் மாத்திரம் அவர் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றபடி என்றார், உண்டாக கடவுது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ தேவனாகி கர்த்தர் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரானால் அது அப்படியே நடக்கிறதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனால்தான் அநேக தேவனுடைய ஊழியக்காரர், தேவன் என்னோடு சொன்னார், இந்த இடத்தில் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி, அவர்கள் எவ்வளோ போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகலாமல் அதில் வைராக்கியமாக ஊழியம் செய்கிறார்கள். தேவன் அவர்களை பிரகாசிக்க செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னால் நிச்சயமாக ஆகும். எவ்வளோ வேணும், சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறீங்களே, எங்களுடைய குடும்பத்தில் எப்போ அற்புதம் நடக்கும், அவர் எப்போது சொல்லுவார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த தெய்வத்தை நான் எங்கே போய் தேடுவது? அந்த தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவை நான் எங்கே போய் பார்ப்பது? அவர் என் குடும்பத்துக்கு எப்படி வருவார்? எப்பொழுது வருவார்? அவர் வருவதற்கு நான் என்ன செய்யணும்? எவ்வளோ பணம் செலவு பண்ணணும் என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த தேவாதி தேவன் ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்தில் வந்து சொல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே,
நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் கூட ஒரு வார்த்தை கர்த்தர் தருவார். எவ்வளோ வேணும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன செய்யணும், அதற்கு எவ்வளோ செலவு பண்ணணும், அதுக்கு என்ன, அவரை எங்கே போய் பார்க்கலாம் என்பதை பற்றி விவரமாக நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு உங்களை முன்னாடி நான் சொல்லுவேன், கடைசியாக நான் சொல்லுவேன். அடுத்தவளை நாம் என்ன பார்க்குறோன்னா, அவர் கட்டளையிட நிற்கும். கட்டளையிட நிற்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40-41 நான் பார்க்கும்போது அதில் ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சீசர்கள் அதில் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கப்பல் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று, அலை, படகு மூழ்கத்தக்கதாக அலை, பயங்கரமான அலை. ஆனால் இயேசுவோ அவர் தலையணை வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சீசர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே, ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்கள் மேல் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இயேசு உடனே எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதலாயிரு. இதுதான் கட்டளை. உடனே அமைதலாயிடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய குடும்பத்தில் போராட்டம் வீசி கொண்டிருக்கிறதா? வியாதி பெரிய ஒரு அலை போல வீசி கொண்டிருக்கிறதா? எங்கள் குடும்பம் மூழ்கிவிடுமே, என் கணவனாருக்கு இந்த வியாதி இருக்கிறதே, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பம் மூழ்கிவிடுமே, என் மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பமே மூழ்கிவிடும், அழிந்து போகும், என்ன செய்வது? கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், அமைதலாயிரு. என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இயேசு கிறிஸ்து பெரிய காரியத்தை செய்வாருங்க. இந்த அற்புதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் சொல்ல ஆகும். இது ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் கட்டளையிட நிற்கும். உடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் உச்சுக்கும் ஒரு முடிவு ஆண்டவர் கட்டப்போகிறார். இந்த மாதத்தின் கடைசியில் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டுதல். இது எப்படி நடக்கும் என்பதை, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அல்லது தேவனுடைய சத்தத்தை நாம் எப்படி கேட்பது, அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல, அதே அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலானவர்களை செய்வான் என்று யோவானில் அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் வருவார், உங்கள் உள்ளத்தில் வருவார், உங்கள் இல்லத்தில் வருவார். இயேசு சொன்னது போல நீங்களும் சொல்லலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு விசுவாசிக்கணும். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் பலியானார். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நீங்கள் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இப்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் விசுவாசித்த போது நீ எங்கேயும் போகாண்டா, நீ ஒரு பைசா செலவு பண்ணாண்டா, நீ இருந்த இடத்துல இருந்து, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, எங்கள் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும், வர வேண்டிய பணம் ஜாமா இருக்குது, ஸ்டக்காய் நிற்குது, தடையாக இருக்குது, 1 கோடி ரூபா வரணுமா,
தடையாக இருக்குதா? சொல்லுங்க. தடையே அப்புறம் போ, அது சொல்ல ஆகுங்க. ஆசீர்வாதமே வருவதாக. பிள்ளைகளோட திருமணம் தடையாக இருக்குதா? என் மகளுடைய திருமணம் நடப்பதாக, என் மகனுடைய திருமணம் நடப்பதாக. குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. வாயில் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருங்க. பிரச்சனையா, வியாதியா, தலையில் கை வச்சு சொல்லுங்க, வியாதியே உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை, இம்மட்டினில் மிஞ்சி வராதே போ. ஷாபாரா தீராபாராக்கார். நீங்கள் சொல்ல ஆகும். கட்டடம் நிற்கும், அப்படியே நிற்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஏன்னா நீதிமொழிகளை நம்ம வசனம் வாசிக்க முடியும். அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லாதபடினால நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20-21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். எதனுடைய பலனால்? தன்னுடைய வாயின் பலனால். நீங்கள் என்ன வார்த்தை பேசுவீர்களோ அந்த வார்த்தையின் பலனால் நீங்கள் உங்கள் வயிறு நிறையும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க. என் தரித்திரம் மாற மாட்டுக்க, என் கஷ்டம் மாறாதா, என் வேதனை மாறாதா, என் பிரச்சனை மாறாதா, அப்படி சொல்ல சொல்ல மாறவே மாறாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, அடுத்த லைனில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். உங்களுடைய உதடு என்ன பேசுதோ அதனால நீங்கள் திருப்தி ஆவீங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்கள் எதில் பிரியமாக இருக்கிறீர்களோ அதன் கனியை நீங்கள் புசிப்பீங்க. நீங்கள் பிரியமாக எந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் அப்படியே நடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன்னா நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோங்க, ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறோம். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். இவைகளெல்லாம் தராமல் இருப்பது எப்படி? ரோமர் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார. நாம் கஷ்டப்படணும், வேதனைப்படணும், வியாதியில் இருக்கணும், அவர் ஒருபோதும் விரும்புகிற தேவன் அல்லங்க. நம்முடைய வாயினால தான் நாம் கஷ்டப்படுறோம், நம்முடைய வாயினால தான் நாம் கஷ்டப்படுறோம். அந்த வசனம் 8வது அதிகாரம் வசனம் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய 32வது வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்காக தாங்க அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் நல்லா இருப்பதற்காக தாங்க அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா தகப்பன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கங்க. அந்த தகப்பனுடைய கையில் பணம் இல்லாட்டாலும், வருமானம் அவ்வளோ வராட்டாலும், என் பிள்ளைக்காக நான் ஏதாவது செய்யணுமே, என் பிள்ளைக்காக தான் நான் ஜீவிக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் ஏதாவது செய்யணும், இருக்கிறது எல்லாவற்றையும் விற்று சீரடி ஏதாவது செய்யணும், பிள்ளை நல்லா இருக்கணும்.
நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். அதே போல தான் இயேசுவும், நான் ஜீவனை கொடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அழிந்து போனாலும் பரவாயில்ல, நான் மரித்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னை விசுவாசிக்கிறோம் நல்லா இருக்கணும், அதை விரும்புகிறாருங்க. அவர் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, கட்டளையிடுங்க, போ, அதோடு நில். இனிமே வராத. காய்ச்சலா, ஏதாவது வியாதியா, போ பிசாசு, இதோடு நின்றுக்க. இனிமே வியாதி என் குடும்பத்தில் நுழையக்கூடாது, கடன் பிரச்சனையா இனிமே வரக்கூடாது, அதோடு நின்று போ. அதிகாரத்தோடு சொல்லி பாருங்க. என்னை யாக்கோப்பு பக்தன்னு சொல்லுகிறார். யாக்கோப்பு 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசிக்கும்போது, நான் ஒரு நெருப்பு, அது பெரிய காட்டையே கொளுத்துமா. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாவினால் ஆசீர்வாதம் வரும். ஆனால் யாக்கோப்பு பக்தன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாவு நாளை குடும்பத்தையே, உன் வாழ்க்கையே அழித்தும் போடும். ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக பேசணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு 15 நாளோட இராது. எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், இட்டமலி புதூரில் நடந்த சம்பவம். ஒரு நல்ல மனுஷன், குடும்பம் நல்ல குடும்பம், ஆனால் கொஞ்சம் குடிப்பார், நல்லா குடிப்பார், கொஞ்சம் இல்லை நல்லா குடிப்பார். அப்போது குடிக்காமல் இருக்கும்போது அவருடைய வாயினால் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, மனைவி பார்த்து, இனிமேல் நீ பொட்டு வைக்க முடியாது, இனிமேல் நீ தாலி கொடி போட முடியாது, இனிமேல் நீ நல்ல நல்ல இடத்துக்கு முன்னாடி போக முடியாது, அப்படி என்று சும்மாவே சிரிச்சிட்டு கண்டெல்லாம் அப்படி பேசியிருக்கிறார். அவங்க சீரியஸ் எடுக்கலை, ஏதோ குடிச்சிட்டு வந்து உளர்றாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் அவர் செத்தே போனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதே போல் எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களும் உண்டு. ஒருவருடைய மகனுக்கு திருமண தடைகள் வந்து கொண்டே இருந்தது. அந்த தாயார் சொன்னாங்க, என் மகனுக்கு திருமணம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும், இந்த வருஷத்தில் நடக்கும் பாருங்க. ஊழியக்காரருக்கே சொல்கிறாங்க, சவால் விடுறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் எதிர்ப்பு. வர்ற சம்பந்தத்தில் ஏதாவது சொல்லி கொலைப்படி பண்ணி அனுப்பிவிட்றியாங்க. ஆனால் அந்த தாய்க்கு ஒரு விசுவாசம், தகப்பனுக்கு ஒரு விசுவாசம், என் மகனுக்கு இந்த வருஷத்தில் நடக்கும் பாஸ்டர், எந்த கொம்பனாலும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான சம்பந்தம் வந்துச்சு. அவங்க பேசினாங்க, உங்கள் பையனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், அருமையான ஒரு பையன், நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்கள் பையன் என்னுடைய மகளை கட்டிடுவாங்களா? கேட்டிருக்காங்க. தாராளமாங்க. அப்பா அம்மாவை சந்தோஷம். அவங்க யார்கிட்டையும் விசாரிக்கலை, யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் பிடிச்சு கொண்டு விசுவாசத்தை கட்டினாங்க. குடும்பம் நல்லா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வார்த்தை நீ எதை பேசினா நிச்சயம் நடக்கும். நம்ம தாவீது ராஜா, உதாரணமாக தாவீது ராஜாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, தாவீது ராஜா கோலியாத்தை கொல்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இன்று உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், உன் தலையை நான் உன்னிடத்திலிருந்து வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். எல்லா இராணுவமும் பயந்து இருக்குதுங்க, எல்லா இராணுவமும் பயந்து இருக்குது. பெரிய பெரிய வீரர்கள்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ராஜாவே பயந்து ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களில் ஒருவன் என்னோடு வந்து மோதட்டும், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஏன் ஆட்கள் உனக்கு அடிமைகள், நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை,
எல்லாம் இஸ்ரவேல் இராணுவம் எல்லாம் போயிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருந்தார் அப்பொழுது தாவீது. சிறுவனை குறைஞ்சது ஒரு 17 வயசு இருக்கும். அந்த சிறுவன் அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இன்று உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எப்படிங்க சொல்ல முடிஞ்சது? விசுவாசம். அதே போல செய்தார். இந்த 17வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் செய்தார். கையில் ஒன்றுமே கொண்டு போகல. பட்டையும் கூட அவன் கையிலேருந்து வாங்கி அவன் தலையை வெட்டினார். இவன் கையில் பட்டையும் ஒன்றும் கிடையாது. தாவீது கையில் பட்டையும் ஒன்றுமே கிடையாது. கல்லும் கவன்னா அவங்களுக்கு தெரியும், அப்படி சுற்றிட்டு விடுறது. குருவி வாருமாங்க, குருவி வாருன்னா அது வேறு, இது கவன்னா சுற்றிட்டு விடுறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கல்லும் கவனோடு தான் போகிறாரு. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் சொன்னபடி செய்தார். தலை வாங்கி ஆகாயத்து பறவைக்கு போட்டாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சொன்னால் நடக்கும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இந்த வாரத்தில் நீ சொல்லி பாருங்க. வர்ற மாதம் 1ஆம் தேதி நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தந்தார். போராட்டத்தை அமர்த்தினார், வியாதியை அமர்த்தினார், எனக்கு விடுதலை தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், ஜெயத்தை தந்தார், செழிப்பை தந்தார், சமாதானத்தை தந்தார், சந்தோஷத்தை தந்தார். 1ஆம் தேதி சாட்சி சொல்லுவீங்க. நிச்சயமாக நடக்குங்க. கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாதவர், தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய வாயின் பலனால் அவருடைய வயர் நிரம்பும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விசுவாச வார்த்தை பேசி, ஆசீர்வாதமான வார்த்தை பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, போராட்டம், வியாதி, பிரச்சனைகள், கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கட்டளையிட்டு ஜெயம் எடுக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த வருஷம் அநேக ஆயிரம் பேர் பார்க்கத்தக்கதாக, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யும். அநேகத்திலிருந்து கொண்டு சேரும் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டப்பா. ஜீவனுள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும் ஆண்டவரே. நான் மயம்படட்டும், கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பவர் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.